ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரத்தை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிசம்பருடைய 28ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 9வது மாதமான மார்கழியுடைய 13ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. ஆக்சுவலி நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பிரதோஷமானது வருது. நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷம் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம். மற்ற பிரதோஷங்களை காட்டிலும் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சக்தி வாய்ந்த பிரதோஷமாக சொல்லப்படும். அதாவது சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று சொல்லப்படும். நாளைய இந்த சனி மகா பிரதோஷத்தை யாரும் தவற விட்டுறக்கூடாது. இந்த சனி மகா பிரதோஷத்தில் நிலைவாசலில் ஒரு பரிகாரத்தை தீர்க்கமாக நீங்கள் செய்யணும். அந்த தீர்க்கமாக செய்ய வேண்டிய பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நிலைவாசலில் என்ன பரிகாரம் நான் சொல்கிறனோ அதை நீங்கள் தெரிஞ்சு அதை பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பயனடைய முடியும். ஆக்சுவலி இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா விதமான பிரச்சனைகளும் நடக்கிறதுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான். நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நாம் பார்க்குறோம். ஸோ உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அதுதான் காரணம். நவக்கிரகங்கள் எல்லாமே சரிப்படுத்துவதற்கு உலகத்தை ஆளக்கூடிய சிவன் கிட்ட அந்த சக்தி இருக்குது. சிவனுடைய சக்தி பெறுவதற்கு எல்லா நாளுமே அவரை வழிபாடு செய்யலாம். அப்படி எல்லா நாளும் வழிபாடு செய்ய முடியாட்டியும் அவருக்கு உகந்த சிறப்பான நாளில் வழிபாடு செய்தால் அது ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கு உகந்த சிறப்பான நாட்கள்னு பார்க்கும்போது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷம், சிவராத்திரி, திங்கக்கிழமை இதெல்லாம் சொல்லலாம். இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பானது என்னன்னா, பிரதோஷம் சனிக்கிழமை வர்றது தான். சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு பயங்கரமான சக்தி இருக்குது. சனிக்கிழமை மட்டும் பிரதோஷம் வந்துட்டா அந்த பிரதோஷத்தை மிஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லப்படுது. இதில் நாளை நாள் வரக்கூடிய சனி பிரதோஷத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அது என்னங்கிறது அனைவருமே தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நாளை நாள் 2024 ஆண்டுடைய கடைசி பிரதோஷம். அதுவும் ஆண்டுடைய கடைசியாக வரக்கூடிய சனி பிரதோஷம். இந்த சனி பிரதோஷத்தை நாளை நாள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த சனி பிரதோஷத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி பிரதோஷங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமான் நாம் மாலை வேளையில் வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படும். மாலை வேலைனா 4:30 6 அந்த நேரம் பிரதோஷ வேலையாக சிவ ஆலயத்தில் சிவனுக்கும் நந்திக்கும் சிறப்பு அபிஷேகங்கள்லாம் செய்யப்படும். சிறப்பு அபிஷேக ஆராதனைகளானது அனைத்து சிவ ஆலயங்கள்லையுமே நடக்கும். இந்த நேரத்தில் தான் நாமளும் நாளை நாள் கோவிலுக்கு போயிட்டு இந்த பரிகாரம் செய்யணும். ஆக்சுவலி இந்த பரிகாரம் செய்கிறது உங்கள் நிலைவாசலில் செய்யணும். ஆனால் நிலைவாசலில் செய்யறதுக்கு முன்னாடி கோவில் போயிட்டு தான் செய்யணும். அப்படி என்ன செய்யணும், அதை செய்கிறதுனால எப்படி விதி மாறுங்கிறத உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சனி மகா பிரதோஷம். மார்கழிங்கிறது தெய்வ மாதம் என்று சொல்லலாம். மற்ற மாதங்கள் கூட நிறைய சுப நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு சுப தினங்களும் வரும், அப்புறம் தெய்வத்துக்கு உகந்த நாட்களும் வரும். ஆனால் மார்கழி மாதம் மட்டும் அப்படி கிடையாது. மார்கழி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மார்கழி 30 முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளுமே தெய்வத்துக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டு தெய்வ வழிபாடு மட்டும்தான் செய்யணும் என்று அறிவுறுத்தப்படும். அந்த அளவுக்கு மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புனிதமான மாதமாக சொல்லப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷம் அப்போ எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி வாங்க, நாளைய பிரதோஷத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம்.
நாளை பிரதோஷத்தில் என்ன பண்ணும் ஏது பண்ணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு 1 by 1 ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி இந்த ஆண்டுடைய கடைசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம்தான் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய சனி பிரதோஷம். இந்த டிசம்பர் மாதத்தின் கடைசி அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம் நாளைய சனி மகா பிரதோஷம். மாதந்தோறும் பணத்திற்கு தட்டுப்பாடு, மாதந்தோறும் தன் வீட்டில் வறுமை இருக்கிறது, தினம் கஷ்டப்படுறோம், ஆனாலும் கடன் சுமையிலேருந்து வெளிவர முடியல, இப்படி நிதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கக்கூடிய குடும்பத்திற்கு இந்த ஆன்மீக சார்ந்த பரிகாரம் நிச்சயம் ஒரு தீர்வினை கொடுக்கும் என்ற நம்பிக்கை வந்து இருக்குங்க. அந்த நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை வந்து நீங்களும் நாளை நாள் செய்யுங்க. நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பலன் பெறுங்க. காரணம், குபேரருக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து இந்த ஐஸ்வர்யேஸ்வரர் நமக்கு கொஞ்சம் கருணை காட்ட மாட்டாரா அப்படின்னு நாம் ஏங்குறோம்ல, அது கண்டிப்பாக வந்து நடக்கும். ஈசனுக்கு சொந்தமான சனி மகா பிரதோஷ நாளான நாளை நாள் நாம் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்களுடைய வறுமையை நீக்கும், கடன் சுமையை முற்றிலும் குறைக்கும், செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும். முயற்சி செய்து பாருங்களேன், நம்பிக்கையோடு செய்து பாருங்களேன், அதுதான் ரொம்ப முக்கியம். இதற்காக நீங்கள் 1 ரூபாய் கூட நாளை நாள் செலவு செய்ய போவது கிடையாது. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நாளை மாலை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு செல்லணும். அங்கு சிவபெருமான தரிசனம் வந்து மாலையில் செய்யணும். மாலை 4:30 6:30 மணி வரை பிரதோஷ நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலில் அமர்ந்து சிவபெருமானை வந்து வழிபாடு வந்து செய்யணும். கோவிலில் கூட்ட நெரிசல் இல்லாத இடத்துல அமர்ந்து ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை சொல்லி சிவபெருமான வழிபாடு செய்யணும். கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொள்ள வேண்டாம். கூட்டம் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கிற மாதிரி வெயிட் பண்ணுங்க. பிறகு கூட்டம் குறைந்ததுக்கு பின்னாடி சிவபெருமான கண்குளிர பார்த்துவிட்டு சிவபெருமானுக்கு மாலையாக போட்ட வில்வ இலைகளை மட்டும் பிரசாதமாக கேட்டு வாங்கிக்குங்க. இல்லை கோவிலில் கொடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம் கேட்டு வாங்கிக்குங்க. பக்தர்கள் உங்கள் அனைவருமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்காக நிறைய வில்வ இலைகளை கொண்டு வந்து சிவபெருமானுக்கு கொடுப்பாங்க. ஸோ சிவபெருமான் மேல் விழுந்த அந்த வில்வ இலைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். இதை வைத்து தான் பரிகாரம் செய்யணும். அதனால தான் இதை வந்து சொல்கிறேன். கட்டாய கோவில் குருக்கள் கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. தரமாட்டார் என்று சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக வில்வ இலையை கொஞ்சமாக தருவாங்க, கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாங்கிக்கோங்க. திருநீர் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் பிரசாதமாக கிடைக்கும். இது 2 பொருட்களையும் வாங்கி கொண்டு நேராக வந்து நாளை நாள் கோவிலுக்கு போயிட்டு எங்கும் போகாமல் வீட்டுக்கு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்ததோ ஒரு வெள்ளை நிற துணியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த துணியில் வாங்கிட்டு வந்த வில்வ இலையும் இந்த விபூதியும் வைத்து சின்ன முடிச்சாக வந்து கட்டிடுங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளை துணியை விரித்து அதில் கொண்டு வந்த வில்வ இலை விபூதியை நம்ம கொட்டி சின்ன முடிச்சாக கட்டிடணும். கட்டி சிவபெருமானை நினைத்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் மாட்டி விடுங்க. அவ்வளவுதாங்க. நாளை மாலை கோவிலிருந்து வீட்டுக்கு வந்த உடனே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து விடணும். வீட்டில் இருந்து நிலைவாசலை தாண்டி தினம் வெளியில் செல்லும்போது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். வெளியிலிருந்து வீட்டுக்குள் நீங்கள் நுழையும் போது உங்களுக்கு சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே உச்சந்தலையின் வழியாக நிலைவாசலில் கட்டி தொங்க விட்டிருக்கக்கூடிய அந்த முடிச்சானது தன்னகத்தையே ஈர்த்து கொள்ளும். சிவபெருமானுடைய அருளாசியை உங்கள் வீட்டிற்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய சக்தி இந்த முடிச்சுக்கோ உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களுக்கும் இருக்குது. எத்தனை நாள் ஆனாலும் அதனுடைய மகத்துவம் மாறாது. இந்த முடிச்சை எப்போது மாற்றுவது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அடுத்த முறை, அதாவது இப்போ நீங்கள் நாளை நாள் செய்கிறீங்கன்னா அடுத்த 15 நாட்கள் கழித்து வரக்கூடிய பிரதோஷ நாளில் கோவிலுக்கு சென்று திரும்ப இதே மாதிரி வந்து பொருட்கள் வாங்கிட்டு வந்து மாற்றிக்குங்க. மீண்டும் சிவபெருமானுடைய பிரசாதத்தை வாங்கி வந்து பழைய முடிச்சுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் புதுதாக வாங்கி வந்த பிரசாதத்தை வைத்து முடிச்சு போட்டு நிலைவாசலில் கட்டுங்க.
இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறைகிறது என்பதை நீங்கள் உணர்வீங்க. இந்த பரிகாரம் முழுக்க நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஈசனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நாளை நாள் கோவிலில் பிரார்த்தனையை செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அந்த மாற்றமானது உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த முக்கியமான தாள்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களை நீங்கள் செய்து பயன்பெறுங்க. நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்து பயனடையட்டும். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.